அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு முத்தம் பெற்ற மகிழ்ச்சியோடு உங்களோடு நான் பேசுகின்ற இந்த வாய்ப்பினுக்காக மகிழ்ச்சி அடைகிறேன். தொகுத்து வழங்குகிற அருமை தம்பி அடிக்கடி இவர் 2ஆம் முறை வந்தார், 3ஆம் முறை வந்தார் என்று என்னுடைய பங்களிப்பினுடைய எண்ணிக்கையை சொல்லிக்கொண்டே இருந்தார். நான் ஏன் இவர் இதை அடிக்கடி சொல்கிறாரு அப்படின்னு யோசித்து பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பேச்சாளர் ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் அந்த ஹெட்மாஸ்டர்கிட்ட நான் உங்கள் ஸ்கூலில் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த ஹெட்மாஸ்டர் சொன்னார், அதெல்லாம் வேணாம் சார், எங்கள் பசங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டானுங்க, சத்தம் போடுவானுங்க, விசில் அடிப்பானுங்க. அதுக்கு அந்த பேச்சாளர் சொன்னார், இல்லை நான் ரொம்ப நல்லா பேசுவேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. சொன்னால் கேளுங்க சார், எங்கள் பசங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டான் சார், இந்த காலத்து பசங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டான் சார், வேணாம் சார்னார். இவர் இல்லை நான் ரொம்ப நல்லா பேசுவேன்னு கொஞ்சின உடனே அந்த தலைமை ஆசிரியர் சரி போங்க பேசுங்கன்னு விட்டார். அந்த பள்ளியில் போய் அந்த பேச்சாளர் பேசிட்டு வந்துட்டார். ஒரு மாதம் கழித்து இந்த பேச்சாளர் அந்த தலைமை ஆசிரியரை பார்த்தார். என்ன நான் அவங்க வந்து உங்கள் ஸ்கூலில் பேசினேன்னே, எப்படி இருந்துச்சு, பசங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க? அதுக்கு அந்த தலைமை ஆசிரியர் சொன்னார், சார் இப்போ பசங்கள்லாம் ஒழுங்காயிட்டானுங்க சார், சத்தம்லாம் போடுறதில்ல சார், அவங்களை எப்படி அடக்கணும்னு எங்களுக்கும் தெரிஞ்சிடுச்சு சார் அப்படின்னா. அதுக்கு அந்த பேச்சாளர் சொன்னார், பார்த்தீங்களா எனக்கு பேச சான்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, ஒரே பேச்சில் எல்லாரையும் திருத்திட்டேன் பார்த்தீங்களான்னார். அதுக்கு அந்த ஹெட்மாஸ்டர் சொன்னார், அதெல்லாம் இல்லை, இப்போ ரொம்ப சத்தம் போட்டால் உன்னை பேச கூப்பிடுவேன்னு சொன்னால் போதும், எல்லாம் அமைதியாயிடுறேன். அது மாதிரி இந்த 2வது தடவை நான் வர்றேன்னு நீங்கள் நினச்சிக்கூடாது. இன்று மாலை நடக்கிற ஒரு நிகழ்ச்சிக்காக மாலை தான் வருவதாக இருந்தாலும் கூட சரி, இந்த நிகழ்ச்சி காலையில் இருக்கிறனால காவல்துறையில் கற்போடு வாழ்ந்த ஒருவரை, காவல்துறையில் கண்ணியம் என்கிற சொல்லுக்கு இலக்கணமாக வாழ்ந்த ஒருவரை, இவை எல்லாவற்றையும் தாண்டி தன் உறவுகளை நேசிக்கிற ஒருவரை, தன் குடும்பத்தை, இந்த தேசத்தை, இந்த சமூகத்தை நேசிக்கிற ஒருவரை, யாரெல்லாம் சாதிக்கிறார்களோ அவர்களெல்லாம் அடையாளம் கண்டு அழைத்து வந்து மேடையிலே கௌரவிக்கிற ஒருவரை போய் பார்ப்பது என்பது நமக்கான ஒரு நன்மை என்பதுதான் என்று கருதிதான் இன்றைக்கு இந்த மேடையிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் இப்போ இந்த கருத்தரங்கத்தினுடைய அவங்க தான் மெயின் பேச்சாளர்கள். நான் தொடங்கி வைக்கணுங்கிறதுக்காக ஒரு 2 கருத்தை மட்டும் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். மகிழ்ச்சி, நாம் எப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருப்போம் தெரியுமா? படித்து முடிக்கும்போது இல்லை, கல்யாணம் ஆகும்போது இல்லை, ஈவன் குழந்தை பிறக்கும்போது கூட இல்லை, வீடு கட்டும்போது இல்லை, சொத்து வாங்கும்போது இல்லை, நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகல அதுங்களுக்கு எப்போ தெரியுமா ரொம்ப சந்தோஷமாக இருப்போம்? இப்போ நீங்கள் ஆஃபீஸில் பிஸியாக வேலை செஞ்சுன்னுக்கிறீங்கன்னு வச்சுங்க, 12 மணிக்கு உங்கள் ஒய்ஃப் ஃபோன் பண்ணுறாங்க, ஏங்க சாப்பிட்டீங்களா, டைமுக்கு சாப்பிடுங்க, ஏன் இப்படி சாப்பிடாம உடம்புக்கு, நீங்கள் நல்லா இருந்தால் தானே நாங்கள் நல்லா இருப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுங்க, அந்த நிமிஷம் தான் நாம் உச்சபட்ட மகிழ்ச்சியில் இருப்போம். என்ன தெரியுமா? என்னை கவனிக்க ஒரு ஜீவன் இருக்கிறது என்று நான் உணர்கும் பொழுதெல்லாம் நான் உச்சபட்ட சந்தோஷத்துக்கு போவோம். அப்படித்தான் நம்மை கவனிக்க, நம் உறவுகளை, ஏன்னா இன்றைக்கி சக மனிதனை சந்திக்கிறதே குறைஞ்சு போச்சு. ஆனால் சந்திக்க வைத்து சக மனிதனுடைய பிரச்சனைகளை சிந்திக்க வைக்கிறது என்பதற்காக இந்த அமைப்பை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கிற கோவிந்தசாமி ஐயா அவர்களுக்கு நாம் அத்தனை பேரும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு உலகத்தினுடைய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஜாதி இல்லை, மக்கள் தொகை இல்லை, லஞ்சம் இல்லை, ஊழல் இல்லை. எது தெரியுமா உலகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை? சயின்ஸே இப்போ முழிச்சு நிற்குது. என்ன தெரியுமா? மனுஷன் கையில் கொடுத்த செல்லை எப்படி திருப்பி வாங்கிறதுன்னு தெரியல. இதுதான் இன்றைக்கி தலையாய பிரச்சனை. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் இந்த செல் வந்த பிறகு சமூகத்தின் மதிப்பு தெரியாமல் போய்விட்டது, மக்களின் மதிப்பு தெரியாமல் போய்விட்டது, உறவுகளின் மதிப்பு தெரியாமல் போய்விட்டது, அவனுடைய மதிப்பே அவனுக்கு தெரியாமல் போய்விட்டது. எனவே இந்த நேரத்தில் இந்த விஞ்ஞான சாதனைகள்லாம் ஒதுக்கிவிட்டு முகமுகமாக நாம் பேசி சந்தித்து சிரித்து வாழுகிற ஒரு வாழ்க்கையை இனிமேல் இப்படிப்பட்ட விழாக்களில் தான் கேட்க முடியும் என்கிற அளவிற்கு என்ன ஒரு லயன்ஸ் கிளப்பில் பேச கூப்பிட்டாங்க. ஒரு ஃபேமிலி மீட் இருக்குது சார் வாங்கினாங்க. நான் சொன்னேன், எல்லா ஃபேமிலியும் அங்கே மீட் பண்ணுவாங்களான்னா, இல்லை சார் ஒரே ஃபேமிலியில் இருக்கிறவங்கள அங்கே தான் மீட் பண்ணுவாங்கன்றோம். அந்த அளவுக்கு சந்திக்க முடியாமல் ஆளாளுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்.
அப்பா ஒரு பக்கம் வேலைக்கு போகிறாங்க, அம்மா ஒரு வேலைக்கு போகிறாங்க, குழந்தை ஒரு பக்கம் ஸ்கூலுக்கு போகுது. 3 பேர் 3 டைமில் போவாங்க, 3 டைமில் வருவாங்க. வீட்டுக்கு வந்தோடனே குழந்தை அம்மாவுக்கு ஃபோன் பண்ண, அம்மா ஸ்கூல்லேருந்து வந்துட்டேன். சரி வந்துட்டியா, ஃப்ரிட்ஜிலேருந்து பிரெட் எடுத்துக்கோ, கபோர்ட்லேருந்து ஜாம் எடுத்துக்கோ, தடவை தரலைன்னா www.jamtadavi.com பார்த்து நீயே கற்றுக்கோ. அப்போ அப்பா அம்மாவுடைய ரோல், அம்மாவுடைய ரோல், உறவுகளுடைய ரோல், பெரியம்மா சித்தப்பாவுடைய ரோல், இவைகளெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தில் மேக்மாஸ் நிறுவனம் நடத்துகிற இந்த நிகழ்ச்சியை எல்லாரும் பின்பற்ற வேண்டும், எல்லா சமூகங்களும் தன் உறவுகளோடு கூட வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம். இப்போ நீங்கள் மனசுக்குள்ள இல்லை சார், அங்கங்கே உறவின் முறையார் கூட்டம்லாம் நடக்குது, எல்லாம் சேர்ந்து பேசுகிறாங்க, பழகுறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க, இல்லாமல் இல்லை, இருக்குது. ஆனால் தங்கள் இனம் சார்ந்த, தங்கள் மதம் சார்ந்தவர்களை அழைக்கிற ஒரு நிகழ்வாக இல்லாமல், தான் அறிந்தவர்களை, தெரிந்தவர்களை, நட்பர்களை, சொந்தங்களை எல்லாவற்றையும் சேர்த்து ஒரே குடும்பமாக்குகிற இந்த முயற்சி எனக்கு தெரிந்தால் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய குடும்ப தலைவன் கோவிந்தசாமியாகத்தான் இருப்பார் என்று நான் கருதுகிறேன். அந்த குடும்பத்தின் ஒரு உறுப்பினராக எனது நன்றியை பதிவு செய்து இந்த கருத்தரங்கை மகிழ்வோடு தொடங்கி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.